நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கீங்க, உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுல தான் டவுட் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். A to Z எப்படி நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த சப்ளையர் பேனலுக்குள்ளே அப்லோட் கேட்டலாக்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம செலக்ட் கேட்டகரி கொடுக்கணும். நீங்கள் எந்த மாதிரி கேட்டகரி நீங்கள் செல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. மென்ஸோட கிளாத்ஸ் அப்படின்னா மென் ஃபேஷன், உமன் ஃபேஷன், இல்லை கிட்ஸோடது அப்படின்னா கிட்ஸ். நான் இப்போ கிட்ஸோடது அப்படின்றதுனால கிட்ஸ் அண்ட் டாய்ஸ், அதில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் கிட்ஸ் கிளாத்திங் செலக்ட் பண்ணிக்கிறேன். கிட்ஸ் பாட்டம் வியர், பாய்ஸ் பாட்டம் வியர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பேண்ட்ஸ் அப்படின்றது செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் அப்லோடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்டோட ஃபோட்டோஸ் இதில் அப்லோட் ஆகும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளர் இமேஜ், இந்த மாதிரி லோகோ வச்சது, இதெல்லாம் இதில் எதுவுமே நீங்கள் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்க அதை அப்ளிகபிள் பண்ணவே மாட்டாங்க. இதுவே ஒரு சேம் ப்ராடக்ட்டோட டிஃப்ரெண்ட் சைட்ஸ் நீங்கள் இந்த சைட்டில் எடுக்கிறாங்க, பின்னாடி எடுக்கிறாங்க, அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் சைட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றது தான் கொடுக்குறாங்க. ஸோ கேலரியில் போய் உங்களோட ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதிலேயே ஒரு 4 பிக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராடக்ட் நேம் அப்படின்றது இவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராடக்ட்டோட நேம் நீங்கள் என்ன அப்படின்னு போட போகிறீங்க அப்படின்றது. ப்ராடக்ட் நேம் வந்து நான் கிட்ஸ் பிரிண்டட் பெலாசோ பேண்ட் அப்படின்றது தான் நான் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் எந்த மாதிரி மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை சாலிடா, இது எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது தான். நான் இதில் மல்டி கலர் அப்படின்னு கொடுக்க போகிறேன், இல்லைனா பிரிண்டட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். உங்களோட ப்ராடக்ட் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் இதில் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம கொடுத்தா பேசிக் டீட்டெயில்ஸில் அதுவாகவே போயிடும். இதில் வெயிட் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஸோ ஒரு ப்ராடக்ட்டோட வெயிட்டுமே எவ்வளோ கிராம்ஸ் இருக்கும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் அதில் காம்போ 3 நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்றதுனால ஒரு ப்ராடக்ட் ஒரு 60 கிராம்ஸ் இருக்கும் அப்படின்றதுனால நான் 180 கிராம்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கலர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு நான் மல்டி கலர் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மல்டி கலர் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஃபேப்ரிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னோடது காட்டன். ஸோ என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஜெனரிக் நேம் அப்படின்றது ஏதாவது ஒரு ஜெனரிக் நேம் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பேபி அப்படின்றதுனால பேபிஸ்க்கு என்ன இங்கே ஜெனரிக் நேம் வருது அப்படின்றத பார்த்துக்கோங்க. நான் கிட்ஸ் பேண்ட்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அவங்களே அங்கே கொடுத்துருப்பாங்க நிறைய ஆப்ஷன்ஸ், அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெட் குவான்டிட்டி வந்து நான் 3 காம்போஸ் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ 3 சைஸ் நான் இதில் 2 to 3, 3 to 4, 4 to 5 3 சைஸஸ் நான் இதில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதில் ப்ரைஸ் அண்ட் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் மீஷோ ப்ரைஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம என்ன ப்ரைஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது. நான் வந்து ஒரு 120 ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே எனக்கு அந்த ராங் அண்ட் டிஃபெக்டிவ் ப்ரைஸ் வந்து இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஸோ நான் இதில் 110 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். மீஷோ வந்து 0% கமிஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் அவங்க இங்கே ஆட் பண்ணுறது வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதை பொறுத்து நீங்கள் கொடுங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும், ப்ரைஸ் எப்படி பார்த்து ஃபில் பண்ணணும், எப்படி உங்களுக்கு லாபம் வரும் அப்படின்றத நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி கண்டிப்பாக போடுறேன். நெக்ஸ்ட் இந்த எம்ஆர்பி என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ப்ரைஸை விட கொஞ்சம் அதிகமாகவே போடணும். நான் ஒரு 300 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இங்கே உங்களுக்கு தெரியும் மீஷோ எவ்வளோ ஷிப்பிங் சார்ஜஸ் போடுறாங்க அப்படின்றதுலாம். இது நான் உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோவாகவே இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ப்ரைஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா எங்கேருந்து வாங்குறீங்க, அவங்களோட நேம் என்ன, அவங்களோட பின்கோடு என்ன அப்படின்றது தான் இருக்குமே ஃபுல்லாக. அதையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் எங்கேருந்து வாங்குறீங்க அப்படின்ற மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. சம்திங் பின்கோட்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. சேம் ஆஸ் மேனுஃபேக்சரர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாகவே வந்துடும். அதுவே ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் அடிஷ்னல் டீட்டெயில்ஸில் என்னென்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸ்டைல் கோட், ப்ராடக்ட் ஐடி, நீங்களாகவே ஏதோ ஒரு ஐடி கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் S100 அப்படின்னு உங்களுக்கு என்ன வேணுமோ அது S நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ஒரு நம்பர் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். மல்டி கலர் நான் யூஸ் பண்ணுறது மல்டி கலர்ன்றதுனால மல்டி கலர். ஏன் அப்படின்னா சில பேர் வந்து நிறைய வேரியன்ஸ் ஆட் பண்ணுவாங்க, ப்ளூ, ரெட், க்ரீன் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு எந்த ஆர்டர் வந்திருக்கு அப்படின்றது ஒரு கரெக்டான ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் இது. அந்த ரெட் அப்படின்னா ரெட்னு கொடுத்துக்கோங்க, ப்ளூ அப்படின்னா ப்ளூன்னு கொடுத்துக்கோங்க, S100 ரெட், S100 ப்ளூ அப்படின்ற மாதிரி தனித்தனியாக நம்ம கொடுக்கணும். ஸோ இதில் நான் மல்டி கலர் தான் எல்லாமே யூஸ் பண்ணுறதுனால மல்டி கலர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பேட்டர்ன் அப்படின்றது எனக்கு பிரிண்டட். ஸோ அக்கேஷன் வந்து கேஷுவல் தான். அண்ட் க்ளோஷர் அப்படின்றது வந்து எலாஸ்டிக் வேஸ்ட் பேண்ட், அது எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ இப்போ இதில் நம்ம நெக்ஸ்ட் போய்க்கலாம். நெக்ஸ்ட் ஆட் வேரியன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆட் வேரியன்ஸில் 2 to 3 சைஸ்க்கு நீங்கள் ஒரு இன்வென்ட்ரி கொடுக்கணும். 3 to 4 இயர்ஸ்க்கு ஒரு இன்வென்ட்ரி, 4 to 5 இயர்ஸ்க்கு ஒரு இன்வென்ட்ரி, SKU ID அப்படின்னு கொடுக்கணும். இன்வென்ட்ரி அப்படின்னா ஒன்றும் இல்லை, எத்தனை ஸ்டாக்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்றது தான். என்கிட்ட ஒரு 50 ஸ்டாக் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் 50 அப்படின்னு என்ட்ரு பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இது வந்து SKU ID அப்படின்னா இதுக்கு நம்ம ஒரு தனியாக ஒரு ஐடி கொடுத்துக்கலாம். எப்படின்னா ஒரு S100 சம்திங் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம்.
100, 200, 300 அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கலாம். இல்லை 101, 102, 103 அப்படின்றது நீங்கள் என்ன நம்பர் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம் இதுக்கு. பிகாஸ் அது 2 to 3 இயர்ஸ்க்கு இந்த நம்பர், 2 to 4 இயர்ஸ் இந்த நம்பர் அப்படின்றது தனியாக காட்டுறதுக்காக தான். ஸோ இது ஸ்டாக்கு, இது நீங்கள் இந்த நம்பர் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம் ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ தட்ஸ் இட். இந்த ஆட் வேரியண்ட் அப்படின்றது வந்து நீங்கள் தனியாக இன்னொரு ப்ராடக்ட் போடுறீங்க அப்படின்னா ஆட் வேரியண்ட் அப்படின்னு வரும். இந்த ஆட் வேரியண்ட் உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை நம்ம இப்போ ரெவ்யூ அப்படின்னு கொடுக்கணும். ரெவ்யூ அப்படின்னு கொடுத்தோன்னே நம்மளுக்கு சப்மிட் ரெக்வஸ்ட் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ அதை நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கேட்டலாக்ஸ் எல்லாமே வந்து சப்மிட் ஆகிடும். ரெவ்யூ அப்படின்னு கொடுத்துருங்க. இதில் நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நான் அதை ஆட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் ரெவ்யூ அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே சப்மிட் அப்படின்றது வரும். ஸோ சப்மிட் கேட்டலாக் கொடுத்தீங்க அப்படின்னா சில டைம் உங்களுக்கு நீங்கள் காலையிலேயே இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மதியானத்துக்குள்ளேயே அவங்க என்னன்னு பார்த்து உங்களோட ரெக்வஸ்ட்டை வந்து அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் மதியானத்துக்கு மேலே இல்லை சாயங்காலத்துக்கு மேலே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஈவினிங் மேலெலாம் பண்ணிங்க இல்லை நைட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே எடுக்கும் ரெக்வஸ்ட் அப்ரூவ் பண்ண. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் உங்களோட கேட்டலாக்ஸ் எல்லாமே மார்னிங் அப்லோட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அன்றைக்கே அப்ரூவ் ஆகிடும். இந்த கேட்டலாக்ஸை அப்லோட் பண்ணுறதுல உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ டு ஆஸ்க், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.